அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தௌராத்தே தௌராத்தே எங்ககிட்ட இருக்குது, புதுசாக இன்னொரு வேதம் எதுக்கு? அவங்க ஆர்கியூமெண்ட் என்ன? குறைஷிகளுக்கு ஒரு பதிலை சொல்லி அனுப்பிட்டாங்க. என்னன்னு பதில் சொல்லி அனுப்பிட்டாங்க? மனிதர்களுக்கு வேதமே இறங்காது பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே போடு, மனிதர்களுக்கு வேதமே இறங்காது, நீ போய் வேலையை பார்ப்பியா, அதை விட்டுட்டு நீ ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படின்னு இங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு பதில் சொல்லணும்ல, இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமில்ல மனிதர்களுக்கு வேதம் இறங்கும், அது நீங்களே வச்சுருக்கீங்க, ஏன் உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அவங்ககிட்ட என்ன பதில்னா, நம்மகிட்ட தான் தௌராத் இருக்குல்ல, அதுவும் அல்லாவுடைய வேதம் தானே, அது அல்லாவுடைய வேதம், அப்புறம் எதுக்கு இன்னொரு வேதம் வரணும்? நியாயமே இல்லையே, புதுசாக ஒரு வேதம் வர்றதுக்கு தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு உருட்டு. அதுக்கு அல்லாஹ் என்ன கேட்குறான், சேர்றாப்பா தௌராத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் தானே, அப்போ ஏன் ஒளிச்சு வைக்கிற? அப்புறம் ஏன் அதை பப்ளிக் பண்ண மாட்டேங்கிற? பப்ளிக் பண்ணு, அந்த வேதத்தை பப்ளிக் பண்ணு. இப்போ இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமையும் என்ன இருக்குது? அது மதீனா போனதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அவங்கள போட்டு கிளின்னு கிழித்து அவங்களுடைய மொத்த வண்டவாளத்தையும் தண்டவாளம் ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம முன்னாடியே அதானே பார்த்தோம், பக்ரால எல்லாம் என்ன இருக்குது, யூதர்களை பற்றி தான் இருக்குது. ஆல இம்ரானில் கிறிஸ்தவர்களை பற்றி, அன்னிசால யூதர்களை பற்றி, மாய்தால கிறிஸ்தவர்கள் பற்றி, மாறி மாறி அவங்க ரெண்டு பேரையும் கிழித்து தொங்க விட்டு தான் இப்போ நம்ம 6வது அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் அறிந்திராதவை எல்லாம் எதன் மூலம் உங்களுக்கு புகட்டப்பட்டதோ அதனை இறக்கியவன் யார், அல்லாஹ் தான் என்று கூறுவீராக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மனிதர்களுக்கு வேதமே இறங்கலைங்கிறீங்களே, நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும், எத்தனை நபிமார்கள், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இசாக் நபி, யாக்கூப் நபி, தாவூத் நபி, சுலைமான் நபி, என்ன இசக்கியல் நபி, ஜக்ரியா நபி, யஹ்யா நபி, ஈசா நபி. ஏண்டா ஒரு வேதமாக 2 வேதமாக நான் இறக்கி வச்சுருக்கேன், டஜன் கணக்கில் 1000 100 வேதங்கள் நான் இறக்கி வச்சுருக்கிறேன். அவர்களை தங்களின் வீண் விவாதங்களிலேயே விளையாடி கொண்டிருக்குமாறு விட்டு விடுவீராக. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்களா? அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட் என்ன? இவனுங்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டு, யார்கிட்ட? குறைஷிகள்கிட்ட. என்ன ஆர்கியூமெண்ட்டு? வேதமே இறக்க மாட்டான்ப்பா அல்லாஹ். இவங்ககிட்ட வேறு ஆர்கியூமெண்ட் என்ன? தௌராத் இருக்கும்போது வேறு வேதம் எதுக்குப்பா? இன்னொரு ஆர்கியூமெண்ட்டை இதை சொல்கிறல்ல, எங்களை விட்டுட்டு இந்த எழுத படிக்க தெரியாத மனுஷரை அல்லாஹ் தேர்வு பண்ணுவானா? அல்லாவுக்கு என்ன, அல்லாஹ் திடீர்னு பேட்டர்ன் மாற்றுவானா? அதெல்லாம் மாற்ற மாட்டான். நாங்கள் தேர்வு செய்யப்பட்டவங்க, நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய ஒரிஜினல் வம்சம். அப்போது இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்லாம் மக்கள்கிட்ட வச்சுட்ருக்கேன். இந்த ஆர்கியூமெண்ட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்ன, தீனுடைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோன்ட்டு. அல்லாஹ் என்னங்கிறான், விளையாடிட்டு இருக்கிறீங்கிறான்.